தோனியுடைய கேப்டன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு செஸ் மாதிரிங்க. ஆப்போனன்ட் டீம் கேப்டன் கூட அவர் செஸ் தான் விளையாடுவாரு. அப்படி ரிக்கி பாண்டிங் கிட்ட அவர் பண்ண ஒரு தரமான செய்கையை இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். 2008 ஆஸ்திரேலியா இந்தியா ஸ்ரீலங்கா 3 பேருமே ஒரு ட்ரை சீரிஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியா ஹேட்ரிக் வேர்ல்டு கப் அடிச்சதாலேயே ஒரு ஆணவத்தில் இருந்தாங்க. எங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது, யாராவது எங்களை தோக்கடிச்சுட்டா அது ஃப்ளூக்னு சொல்ற நிலைமையில அவங்க இருந்தாங்க. அதனாலேயே அவங்களுடைய கர்வத்தை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி முடிவு பண்ணிட்டாரு. அப்படியாக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் அந்த ட்ரை சீரிஸ்ல ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ 189க்கு ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இந்தியா. அதை சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியா ஜெயிக்கிற மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்க. ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கர் உதவியால அந்த ஜெயிக்கிற நிலைமைக்கு போன உடனே ரிக்கி பாண்டிங் என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்ட்ரூ சிமெண்ட்ஸ், மைக்கேல் கிளார்க் இவங்க கிட்ட ஸ்பெல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கடைசியில இந்தியா ஜெயிக்கும் போது பார்ட் டைம் பவுலர்ஸ் கிட்ட தான் இந்தியா ஜெயிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாரு. அதை நல்லா கவனிச்ச தோனி என்ன பண்ணாருன்னா கடைசி 10 ரன் தேவைப்பட்டிருந்த நிலையில க்ளோஸ் சேஞ்ச் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டீம்மேட்ஸை கூப்பிட்டு டீம்மேட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை கடத்துறாரு. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள யாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடாது, இதை பெருசா செலிப்ரேஷன் பண்ணவே கூடாது, யாரும் துள்ளி எல்லாம் குதிக்காதீங்க, இதை சாதாரணமா விட்டுருங்க, அமைதியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு மெசேஜை பாஸ் பண்ணிட்டாரு. ரோஹித் சர்மா கிட்டேயுமே அதை தான் சொல்லியிருந்தாரு. வின்னிங் ஷாட் அடிச்சா ஓவரா செலிப்ரேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. கடைசியில் ஆண்ட்ரூ சிமெண்ட்ஸ் வைட போட்டு இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாரு. அதை தான் ரிக்கி பாண்டிங்கும் எதிர்பார்த்தாரு. அப்போ ரோஹித் சர்மா செலிப்ரேட் பண்ண போக டக்குன்னு தோனி செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தியிருப்பாரு. ரோஹித் சர்மாவும் சைலண்ட் ஆயிடுவாரு. அதை பத்தி இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமே செலிப்ரேட் பண்ணல, இதெல்லாம் எங்களுக்கு வெற்றியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியா எல்லாம் இருந்தாங்க. தோனியும் அசால்ட்டா களத்தை விட்டு வெளியே போயிருப்பாரு. அது ரிக்கி பாண்டிங்க மிகவும் கோவத்துக்குள்ளாக்கிச்சு. யாருமே அப்படி இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. என்ன சொன்ன? எங்க ஏரியாவுக்கு வந்து எங்களையே தட்டிடுவாங்கயா? தட்டிடுவியா? நேத்து வந்த பச்சானி எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான் முக்கியம். அப்பவும் கர்வத்தோட தான் இருந்தாங்க. ஈஸியா ட்ரை சீரிஸை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில ட்ரை சீரிஸ் ஃபைனல்ல தொடர்ச்சியா 2 தடவை ஆஸ்திரேலியாவை இந்தியா தோக்கடிச்சு அந்த காமன்வெல்த் பேங்க் சீரிஸை கைப்பற்றி இருந்தாங்க. தோனி தலைமையில இந்தியா ஜெயிச்ச மிகப்பெரிய ஓடிய வெற்றி அப்படின்னு சொன்னா அது இந்த ட்ரை சீரிஸ் தான் சொல்லணும்.